வெல்கம் டு மேத் வித் சதாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சி 2024 ப்ரொவிஷனல் ஆன்சர்ஸ் கீஸ் பற்றி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ராங் கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ ராங் ஆன்சர்ஸ் ஓகே, நான் கீழே வந்து ராங்காக இருக்குது, எந்த கொஷின்ஸ்க்குலாம் வந்து ராங் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போதும். எது ரைட், அப்போ ராங் ஆன்சர்னா ரைட் ஆன்சர் எது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா அண்ட் தென் ரியல் காம்ப்ளெக்ஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 39th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிடி இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, வெரி சிம்பிள் ப்ராப்ளம். நம்ம டிவிஷனல் காரிதம் யூஸ் பண்ணி போட்டாலும் போடலாம். ஓகேயா? ஸோ அதுக்கு பதிலாக பெட்டர் நம்ம டேரெக்டாக எலமெண்ட்ரியாக நம்ம ஸ்கூல் லெவலில் பார்க்குற மாதிரி விட பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான இதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 4, 7. ஸோ இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 × 13 × 17. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 560. 560யோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2⁴ × 5 × 7. அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் காமன் ஃபேக்டர்னு பார்த்தா இருக்கிற ஒன்லி ஒன் காமன் ஃபேக்டர், கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டரை விடுவோம். ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டராக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ ஜிசிடி யாராக தான் போய் ஆகணும், 7ஆக தான் போய் ஆகணும். ஓகே, வேறு எந்த காமன் ஃபேக்டருமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 6 இஸ் நாட் அ காமன் ஃபேக்டர். 6 வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபேக்டரே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 வந்து இட்ஸ் நாட் அ காமன் ஃபேக்டர். 560ல் 400 ஃபேக்டர் இருக்குது, பட் இட்ஸ் நாட் அ காமன் ஃபேக்டர். அதே மாதிரி 2மே காமன் ஃபேக்டரே கிடையாது. ஈவன் அந்த 1, 5, 4, 7 வந்து ஃபஸ்ட்டு 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வே இல்லை, ஆட் நம்பர். அப்படின்னும் போதே ஃபஸ்ட்டு ABD 3மே எலிமினேட் ஆகிடும். ஆப்ஷன் சி மட்டும் தான் நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக டெஃபினிஷன் பேஸ் பண்ண கொஷின். ஓகே, மீன் வேல்யூ தியரம் பேஸ் பண்ண ஒரு இதுதான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, if f is defined and continuous on a closed interval and is derivable on open interval a, b and f dash of x வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, f dash of x வந்து டெரிவேட்டிவ் வந்து 0 போகுது அந்த இன்டர்வலில், அது ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்க்கு டெரிவேட்டிவ் 0 போகுது. தென் f of x has a constant value, f of x கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிட்வீன் என்ன இன்டர்வல், த்ரூ வாட் இன்டர்வல், எதர் ஓப்பன் இன்டர்வல் a, b இல்லை க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b இல்லை செமி ஓப்பனா இல்லை செமி க்ளோஸ்டா, அந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு புக்லேருந்து எடுத்தது. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் a, b தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர், ஓப்பன் இன்டர்வல் a, b தான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து ராங். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஒரு 65th கொஷின் இது. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட் வந்து Rnலேருந்து எடுக்கிறாங்க. Rnனா வந்து பார்த்தீங்கன்னா r கிராஸ் எக்ஸெட்ரா n டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து n டப்பிள். ஓகே, ஈச் எக்ஸ் இஸ் n டப்பிள். நாம் வந்து மாடுலஸ் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நாம் டினோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூஸ்வலாக நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம், பட் இங்கே இந்த நோட்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி. அதே ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான். இங்கே அது அந்த சிம்பிளை கொடுத்துட்டு இங்கேயும் அந்த சிம்பிளை உள்ளே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே அது மாடுலஸா இல்லை நாமா, அந்த ப்ராப்ளமே இருக்குது. பட் எனிவே அவங்க நாம்னு இதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரி, நாமா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ்? நாம்ன்றது சிம்பிள் தான். ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம நாம்னு சொல்லுவோம். இட்ஸ் ஒன்ஸ் அகைன் மெட்ரிக் தான் இது. ஸோ ஆரிஜின்லேருந்து அந்த எக்ஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நாம்னு சொல்லுவோம். சரி, ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், ஆர் 0வாக இருக்கணும். எப்போ 0வாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0வாக இருந்தால் மட்டும் தான் 0வாக போகும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி, அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் வெளில எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த நாம்னு சொல்லணும். ஸோ இப்போ இதில் ஒன்றா ஏன் நாம் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் இல்லைன்னு சொல்லணும்னா, இது வந்து n டபிள், பட் இங்கே எக்ஸ் வந்து n to infinity கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரூட் அவுட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் வருவோம், அதான் ரைட் ஆப்ஷன். நான் போய் சொல்லிடுறேன், செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆப்ஷன். பட் எப்படின்றத பார்ப்போம். முதல்ல எலிமினேட் பண்ணிப்போம். இங்கே வந்து மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு x1, x2, xn இதோட மேக்ஸிமம் தான் நமக்கு நாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எனி n டபிள் இல்லையா, இங்கே r⁴n நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். -2 -1 மற்றதெல்லாம் -5 எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸாகவே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் யார் மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா -1 தான் வருவான். இந்த நாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நாம் அப்படின்றது மேக்ஸிமம் தான். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் அப்ளை பண்ணி நான் இங்கே எடுத்துருக்கிற எல்லா வேல்யூமே -1க்கு கம்மியாக இருக்கிற நெகட்டிவ் வேல்யூஸ் தான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆல் n டப்பிள்ஸ், இங்கே ஏதோ -10 இந்த மாதிரி n டப்பிள்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -1 தான் இதோட மேக்ஸிமமாக வரும். இப்போ தான் பார்த்தோம் நாம் வந்து நமக்கு நெகட்டிவாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரூல் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் ராங், ஏ ராங்கு, சி ராங். அதுதான் டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த எக்ஸஸ் எல்லாம் இந்த உள்ள இருக்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா
ஓகேங்களா. அந்த நம்ம என்டபிளில் இருக்க ஈச் டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் வரது தான் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இங்கே யூஸ் பண்ணுவோம். இதே எடுத்துப்போமே, எல்லாமே நெகட்டிவ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் சமேஷன் எக்ஸ்ஐ பண்ணிங்க அப்படின்னா சமேஷன் எக்ஸ்ஐன்னும் போது x1 x2 எக்ஸெட்ரா xn. ஸோ ஒன் செகண்ட் இது என்னவாக தான் வரப்போகுது, நமக்கு நெகட்டிவாக தான் வரப்போகுது. ஏன்னா எல்லா வேல்யூஸும் நெகட்டிவ், அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் தான் வரப்போகுது. நான் இன்கேஸ் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், இது வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள் தான். ஸோ எல்லா வேல்யூஸும் நெகட்டிவ் போடும்போது என்ன தான் வரப்போகுது, நமக்கு நெகட்டிவ் தான் வரப்போகுது ஓகேங்களா. அதுவும் திரும்ப ஃபஸ்ட் கண்டிஷனே வயலேட் பண்ணுது ஓகேங்களா. நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நெகட்டிவ் எப்போ வரணும் அப்படி, ஒன்லி பாசிட்டிவ் தான் வரணும். ஸோ நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ இது நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதனால் இதுவும் என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல். அப்போனா பி மட்டும் தான் நமக்கு நாம போகணும். ஸோ அது ரைட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரைட் தான். இது வந்து மாட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்லஸ் எடுத்து ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து அப்படியே ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே x1 x2 x3 எக்ஸெட்ரா xn. ஓகே. ஸோ இது நமக்கு ஜென்ரலாக இருக்குது ஓகேங்களா. p வந்து சமேஷன் xi பவர் p த ஹோல் பவர் 1/p வந்து நாம தான் போகும். இங்கே p வந்து 1 இருக்குது, அவ்வளோதான். இது பர்டிகுலர் கேஸ் p வந்து 1 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு நாம் தான். ரொம்ப டீட்டெயிலாக போகணும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகும், ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும். எப்போ ஜீரோவாக போகும்னா எல்லாமே ஜீரோ வந்தாலும் ஜீரோ போகும். ஏன்னா எல்லாமே மாடுலஸ் போட்டுறீங்கல்ல, அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணால் ஜீரோ வரணும், ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஜீரோ வந்தால் தான் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகும். இது கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி எடுக்க முடியாதுல்ல மாடுலஸ்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் நமக்கு இதில் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஒரு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, 41 கொஸ்டின். இது 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் அண்ட் ஜி வந்து அனலிட்டிக் அட் Z0ன்னு சொல்லியிருக்காங்க. Z0 அப்படின்ற பாயிண்ட்டில் அனலிட்டிக்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இங்கே வந்து எஃப் ஆஃப் Z0 0ன்னு சொல்லிட்டாங்க, ஜி ஆஃப் Z0 0ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஜி டேஷ் ஜியோட டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கு Z0 அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து நான் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இந்த லிமிட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலோபிட்டால் ரூல் இது ஓகேங்களா. நம்ம இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ப்ராப்பராக. இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணால் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனில் அதான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிகே ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு 0, ஜிஎஃப்கே ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு 0, எஃப்கே ஆஃப் ஏ. அதெல்லாம் மீனிங்னா இந்த டெரிவேட்டிவ் பற்றி தான் பேசுகிறாங்க ஓகேங்களா. 0 சொல்லியிருக்காங்க இல்லையா இங்கே, அதை பற்றி தான். சரி, நான் உங்களுக்கு டேரெக்டாக இதை நம்ம இது சால்வ் பண்ணிடுவோம். லிமிட் z tends to Z0 f of z divided by g of z. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜெட் வந்து நமக்கு 0ன்னு சொல்லிட்டாங்க, எஃப் ஆஃப் Z0 ஓகேங்களா. நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா தானே வரும், எஃப் ஆஃப் Z0 டிவைட் பை ஜி ஆஃப் Z0 வரும். ஸோ அப்போ 0/0, அப்போ இன்டெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இன்டெர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹெலோபிட்டால் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த மாதிரி இன்டெர்மினன்ட் ஃபார்ம் வரும்போது 0/0 ஃபார்மேட் வரும்போது நியூமரேட்டர் செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறமா லிமிட் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லிமிட் என்னவா சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tend to Z0, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா f dash of z, இது g dash of z. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் அப்ளை பண்ணலாம், Z0 போடலாம். இப்போ Z0 போட்டால் உங்களுக்கு என்ன வந்துடும், f dash of Z0 divided by g dash of Z0 அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேங்க. ஸோ நமக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த g dash of Z0 not equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ not equal to 0 அப்படின்னும் போது இதோட லிமிட் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த f dash of Z0 divided by g dash of Z0. ஏன்னா இன்டெர்மினன்ட் ஃபார்ம் அதுக்கப்புறம் வரப்போதில்லை. திரும்ப இன்டெர்மினன்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா தான் அடுத்து நம்ம என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதா இல்லை திரும்ப ஹெலோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணுறதான்றதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இவங்க கிளியராக இது வந்து not equal to 0ன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது கிளியராக not equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது டினாமினேட்டர் நான் ஜீரோ, நியூமரேட்டரில் என்ன வேல்யூ வருதோ ஈவன் அது இன்ஃபினிட்டியே வந்தாலும் இன்ஃபினிட்டி தான் நமக்கு லிமிட் ஓகேங்களா. என்ன வருதோ அதான் லிமிட் ஓகே. பட் எனிவே ஸோ இதுதான் நம்மளோட லிமிட் வேல்யூ, f dash of Z0 divided by g dash of Z0 தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு ரைட். அவங்க ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க, f dash of Z0 divided by g of Z0 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ அது வந்து ராங். இதுவும் அதே தான், f of Z0 divided by g dash கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெண்டுமே வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறது கொடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணால் நமக்கு இன்டெர்மினன்ட் ஃபார்ம் வருது ஓகே. ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் ஒன்லி ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டினும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து தான், 42nd கொஸ்டின். ஸோ இதில் இருந்து இண்டெக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் கேட்டிருக்காங்க, ஆர் வைண்டிங் நம்பர்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகே. ஸோ வைண்டிங் நம்பர்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு இண்டெக்ஸ் ஆஃப் த கர்வ் அப்படி சொன்னால் தெரியும். இது டேரக்ட் ஃபார்முலா தான் ஓகேங்களா. டேரக்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் the curve gamma a equals 1/2 pi a integral over gamma dz by z minus a. ஓகே. பட் இது இங்கே என்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆப்ஷன்ஸில்
ஐ வந்து காஞ்சுகேட் எடுத்திருக்காங்க. ஸோ ஐ வந்து காஞ்சுகேட் எடுக்கும்போது நான் மேலே போச்சு அப்படின்னா பியூர்லி இமேஜினரியாக இருக்கும்போது ஐ மேலே கொண்டு போகலாம். மேலே கொண்டு போனால் 2 ஐன்றது மேலே மைனஸ் ஐயா வந்துடும். டிவைட் பை 2π இன்டெக்ரல் dz டிவைட் பை z மைனஸ் ஏ. ஸோ இதுதான் இதோட வைண்டிங் நம்பருக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் ஏவும் கிடையாது. இதில் வந்து 1/2π மட்டும் இருக்குது, ஐ மிஸ்ஸிங்கு. இங்கே ஐயை மேலே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால் இந்த ஆப்ஷன் யூஸ்வலாக 1/2π ஐ இங்கே ஐ மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட் ஆப்ஷன். டி மற்ற 3 ஆப்ஷன்ஸுமே ராங். அவங்க கொடுத்துருக்கிறது டி, இங்கே க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அதான் இதே தான் லாங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ சாப்டர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 6 கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா calculus of variation. ஸோ அது என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.